பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது ஹீப்ரூஸ் சாப்டர் 11:6, எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம் எப்படியா சொல்கிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறா, விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒருவேளை நீங்கள் சொல்ல, நான் நீண்ட நாட்கள் அநேக காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. ஏசப்பா சொல்கிறா, உனக்குள்ள விசுவாசம் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க, ஆனால் ஏசப்பா எதிர்பார்க்குற அளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள்ளே இல்லாத நிமித்தத்தான் ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்காதபடிக்கு தடியாக இருக்குது. இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு விசுவாசிங்க, ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்புங்க. ஏசப்பாவுடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்புகிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறா. ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கா, உங்கள் போராட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் ஏசப்பா சொல்கிறா, நீ விசுவாசி, நீ ஆராதிக்கிற தேவன், நீ நம்புகிற தேவன், நீ செபிக்கிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடுகிற தேவன் உண்மை உள்ள தேவன். இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் உதட்டினால சொல்கிறாங்க, ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசம் இல்லை. அதனால் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறார். ஒருவேளை உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை பார்க்காதீங்க, உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் ஏசப்பா எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, ஏசப்பாவுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீங்களோ, ஏசப்பா அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அதுதான் ஏசப்பா சொல்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கை எடுத்து போட்டு நீங்கள் ஏசப்பா விசுவாசிக்கும் போது அற்புதங்களை செய்கிற தேவன், ஏசப்பா விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து இன்றைக்கு எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் விசுவாசத்தோடு ஏசப்பா நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். வார்த்தையின்படி யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு ஏசப்பாவை எந்த காரியத்துக்காக நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, ஏசப்பாவுடைய மகிமை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூடப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீர், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். யாரெல்லாம் ஏசப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளில் எந்தெந்த காரியத்துக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ என் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒருவேளை ஆசீர்வாதம் பெறாதபடி, நன்மைகள் பெறாதபடி, அவிசுவாசம் தடையாக இருந்த அந்த பாவத்தை மன்னித்து ஏசப்பா உம்மை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது உம்முடைய மகிமை வெளிப்படுத்துங்க. இந்த நாள் என் ஜனங்களுக்கு அப்பா எந்த காரியத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களப்பா, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைப்பட்ட காரியங்களை வாய்க்க செய்வீராகப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். வார்த்தையின்படி உம்மை விசுவாசிக்கிறப்பா, உம்மை விசுவாசத்தோடு நோக்கி ஜெபிக்கிற என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என் தேவனுடைய மகிமை நீங்கள் வெளிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.